சில தர்மம் எடுப்போர் அடிக்கடி வருவாங்க. உங்க மலேசியாவில் அப்படி கிடையாது, எங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு டீக்காக, இட்லிக்காக, கொஞ்சம் சாப்பாட்டுக்காக ஒரு சிலர் வருவாங்க. பழைய துணி சேரி ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு சிலர் வருவாங்க. சிலர் பைசா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. யாருக்கும் தடை இல்லாம திரும்ப திரும்ப வந்தாலும் அந்த சலிப்பு இல்லாம இவங்க கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் சாப்பாடு இருந்தால் ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேண்டுதல் என்ன, சேரியா, சேரி கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது கொஞ்சம் பைசாவா கொடுத்துருவாங்க. டீ குடிக்க ஆசை, உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டீ போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சாதாரண சின்ன காரியம் தான், அவங்களுக்கு அது பெரிய காரியம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். சின்ன உதவிகள், நாம் செய்கிற சின்ன நற்கிரியைகள் தான் மோட்ச பேரின்பத்தில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது உபாகமம் 8:17-18, டியூட்ரானமி 8 chapter 17 and 18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். பாருங்க, இந்த காரியத்துல கஷ்டப்பட்டு கடன் வாங்கி லோன் வாங்கி வீட்டை கட்டியிருக்கலாம். கரெக்டுங்களா? இது என் சாமர்த்தியத்தினால், இது என் சக்தியினால் எனக்கு வேலை கிடைத்தது அல்லவா அரசாங்கத்தில், அதன் மூலமாய் லோன் அப்ளை பண்ணி வாங்கி கட்டின வீடு, நான் கட்டின வீடு, என்னுடைய பலன், என்னுடைய சக்தி, என்னுடைய திறமை, என்னாலதான் இது நடந்தது என்று சொல்லாதபடிக்கு உழைக்கவும் சம்பாதிக்கவும் பணத்தை சேர்த்து வைத்து இந்த வீட்டை கட்டவும் அல்லது அந்த இடத்தை வாங்கவும் அல்லது அந்த காடியை வாங்கவும் ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபைக்காக, பலத்துக்காக, சக்திக்காக நீ கர்த்தரை துதிப்பாயாக. உன் இருதயத்திலே நீ மேட்டிமை கொள்ளாதே. இது என்னாலதான் ஆனது, நான் தான் இது காரணம், நானே இல்லைன்னாக்கா இது நடந்திருக்காது, என்னாலதான் நீங்க எல்லாரும் நல்லா வாழறீங்க பழைக்கிறீங்க என்று சொல்லாதபடி மனத்தாழ்மையாயிரு. அதுதான் உனக்கு ஐஸ்வர்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தும் அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தன்னைத்தானே தாழ்த்தினார். மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலானார். சிலுவையிலே தொங்குற வரைக்கும், சிலுவையில உயிரை கொடுக்கிற வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றுதான் பரிந்து பேசினார். அவரை கொடுமைப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தார். நம்ம மன்னிக்கிறோமா? போன வருஷம் நமக்கு விரோதமா பேசணுங்கள இன்னும் மன்னிக்கல. அவங்க பேரை கூட டைரியில் எழுதி வச்சுக்குவோமே தவிர இவன் எனக்கு இப்படி செய்தான் அப்படிலாம் குறிச்சு வச்சுக்குவோம், மன்னிக்கல. அப்போ நான் மன்னிக்காத பட்சத்தில் என் தவறு, என் குறைகளை இயேசு மன்னிக்க மாட்டார். மன்னிக்கணும், மன்னிச்சு விட்டுறணும். அப்போ என்ன இயேசு மன்னிப்பார். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விதையுங்கள், அறுவடை நிறைவாய் செய்வீர்கள். அப்படி நம்ம யோசிக்கணும், மன்னிக்கணும். குடும்பத்தில் கூட சரி, மனைவியை கணவன் மன்னிக்கணும், கணவனை மனைவி மன்னிக்கணும். ஒற்றுமையா அன்பாக வாழறப்ப அந்த அன்புல தான் ஆண்டவர் அந்த வீட்டிலே வசிக்கிறார்.
சில இடத்துல பார்த்துருக்கிறீங்களா? கல்யாணம் ஆன முதல் மாதம் கணவன் மனைவியை பார்த்து சிரிப்பார். 2வது மாதம் மனைவி கணவனை பார்த்து சிரிப்பார். 3வது மாதம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிப்பாங்க. 4வது மாதம் ஊர் ஜனமெல்லாம் வாசலில் வந்து பார்த்து சிரிப்பாங்க, இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு. அப்படி சில இடத்துல இருக்குது. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 4 நாள் கழித்து தன் மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறான். சும்மா ஒரு வாக்கிங் நடந்து போகிறப்போ ஒரு கல் மனைவி காலை குத்திடுச்சு. ஓ டார்லிங், அப்படியே வலி எடுத்துக்கிச்சு சகோதரிக்கு. வாட் ஹேப்பன்? புருஷன், டெல் மீ வாட் ஹேப்பன் டார்லிங், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. அந்த கல் குத்திக்கணும், ரத்தம் வருது. புருஷன் பார்த்தான், அந்த கல்லை எடுத்தான், ரத்தமெல்லாம் ஒட்டி இருக்குது. ஏய் கல்லு, என் மனைவி காலில் நீ எப்படி படலாம்? போட்டான். யூ கம் டார்லிங், ஐ டேக் யூ டு 24-hour ஹாஸ்பிட்டல், டோன்ட் வரி அப்படின்னு அன்பை வாரி வழங்குறான். அதே தம்பதியர் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. 2 பேரும் நடந்து போறாங்க. கல்லு குத்திச்சு மனைவிக்கு. கல்லு காலில், அதே கல்லு இல்ல, வேற ஒரு கல்லு மனைவி காலில் குத்திக்கிச்சு. ஓ டார்லிங், என்னாச்சு? கல்லு குத்திக்கிச்சு, சனியனை பார்த்து வரதில்ல அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகி 4வது நாள் கல்லு சனியனா இருந்தது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு மனைவி சனியன் ஆயிட்டான். 4 வருஷத்துக்கே இப்படி. அப்ப எப்படி குடும்பத்தில் அன்பு? யோசிக்கணும். பெங்களூர்ல ஒரு தம்பதியர் முட்டி போட்டாங்க. ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் வெற்றி விழா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் பரவாயில்லையா, சமாளிச்சுட்டேன் அப்படின்றான். 1 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சியா, சமாளிச்சுட்டேன், மனைவியை சமாளிச்சுட்டேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நைனா, கல்யாணம் ஆகி 36 வருஷம் நான் சமாளிச்சு இருக்கிறேன், நீ 1 வருஷத்துக்கே இவ்வளவு சந்தோஷப்படுற, உண்மை இருக்குது உனக்கு ஆயுசு நாள், சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆக ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா இருக்கும் பொழுது அது பாரமாக தெரியாது. தவறுகளோ குறைகளோ வசனத்தை சொல்லி போதித்து புத்தி சொல்லிட்டு பழையபடி அன்பு செலுத்தணும். அதான் வாழ்க்கை. வைராக்கியம் இருக்கவே கூடாது. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? தாழ்மை தான் நமக்கு ஐஸ்வர்யம். புருஷனுக்கு வந்துருச்சு 90 டிகிரி வந்துருச்சு கோபம். அதுக்கு ஈக்குவலா மனைவியும் சத்தம் போட்டு அங்க கோபத்தை வெளிப்படுத்தினா அங்க பிரச்சனை பெருசாயிடும். கொஞ்சம் கூல் டவுன். புருஷனுக்கு ஏதோ வேற ஒரு ஆவி வந்துருச்சு, இப்ப நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கணும். அமைதியா இருந்து ஜபம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட அப்படியே கூல் டவுனா இருந்து பாருங்க. அது கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆயிட்டு அவரே வந்து அன்பா பேசுவார். எதிர்த்து பேசுறப்போ சத்தம் போடுறப்போ அங்க யாரு ஜெயிக்கலான்ற எண்ணம் தான் வருமே தவிர அங்க பிரச்சனை தீராது. தாழ்மை இருந்தால் பொறுமை தானாக வரும். தாழ்மை தான் நமக்கு ஐஸ்வர்யம்.